الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا أوى أحدكم إلى فراشه فلينفض فراشه بداخل إزاره فإنه لا يدري ما خلفه عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லுமத்துமான்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்மை கொடுத்து வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாலை நேரத்தை அடைந்து விட்டால் ஒரு துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அம்சைனா, நாங்கள் மாலை அடைந்து விட்டால் அம்சல் முல்குல் இல்லா, மாலையுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே, வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, வஹதஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, லஹுல் முல்க், ஆட்சி அவனுக்கு சொந்தமானது, வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்கு சொந்தமானது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன் என்ற இந்த திக்ரை, இந்த கலிமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையில் ஓதுவாங்க. ஓதிட்டு ஒரு துஆவையும் ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன், மின் கைரி ஹாதிஹில் லைலா, இந்த இரவனுடைய நன்மையை உன்னிடம் கேட்கிறேன், இந்த இரவனுடைய நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன். வ கைர மா ஃபீஹா, இந்த இரவில் எத்தனை விதமான நன்மைகளை வைத்திருப்பாயோ அத்தனை விதமான நன்மையும் என்ன பண்ற, நான் உன்னிடம் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, இந்த இரவனுடைய தீங்கிலிருந்தும், வ ஷர்ரி மா ஃபீஹா, இந்த இரவில் எத்தனை விதமான தீங்குகள் வைத்திருக்கிறாயோ அத்தனை விதமான தீங்கிலிருந்தும் உன்னிடம் என்ன பண்ற, நான் பாதுகாப்பு தருகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்ல், ரப்பே உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன், மினல் கஸ்ல், சோம்பேறித்தனத்திலிருந்து என்ன பண்ற, பாதுகாப்பு தருகிறேன். வல் ஹரம், தள்ளாத நிலை ஏற்படும் அல்லவா, நடக்க முடியாது, யாராவது பேலன்ஸ் பண்ணாதான் நடக்க முடியும், வாக்கிங் ஸ்டிக் இருந்தாதான் நடக்க முடியும், ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணாதான் நம்மள ரெண்டு ஷோல்டர்ல தூக்கிட்டு போக முடியும். இப்படி பிறருடைய உதவியுடன் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், தள்ளாத நிலையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். என்ன, அந்த தள்ளாத நிலை நமக்கு 4-5 பிள்ளைங்க பத்து வச்சிருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்க முடியும். அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த வேலை இந்த வேலை, பிள்ளைங்களை ஒவ்வொன்று வளர்த்து வச்சிருப்போம், ஆனால் நம்மை கவனிப்பதற்கு யாரும் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மனைவி மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. அதுவும் சாலிஹானவங்களாக இருந்தாங்கன்னா நமக்கு ஹித்மத் செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஸல்லல்லாஹு எப்படிலாம் துஆ செஞ்சிருக்காங்க பாருங்க. சோம்பேறித்தனத்திலிருந்து, தள்ளாத நிலையிலிருந்து ரப்பே உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். அதே போல வசூல் கிப்ர், பெரும் வயதை அடைந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். பெரும் வயதை அடைந்தவர்கள்னா அவங்களால நடக்க முடியாது, பட் படுத்த படுக்கையில் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், பெருசுக்கு ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர்களால் நடக்க முடியாது, அவர்களால் சுயமாக செயல்பட முடியாது. ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அவங்க ஆடி ஓடி உழைத்து சம்பாதித்து வீடை கட்டியவர்கள், பிள்ளைகளை உருவாக்கியவர்கள், பேர பிள்ளைங்களை உருவாக்கினவங்க, என்ன அவங்களால சும்மாவே இருக்க முடியாது.
பிள்ளைகளை கூப்பிட்டு பேசணும், பேர பிள்ளைகளை கூப்பிட்டு பேசணும், அதை செய்யணும் இது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டாலும் பெருசுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் இது. இப்படி தள்ளாத வயதில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், பெரும் வயதில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் என்ன பண்றேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்க. வஃபீ தராத்தி துன்யா, இந்த துன்யாவுடைய குழப்பங்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று தினமும் மாலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவாங்க. இந்த கலிமாவை ஓதி இந்த துஆவை பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ ஓதுவாங்க. வைதா அஸ்பஹ, அவங்க காலையை அடைந்து விட்டால் தாலிக ஐலன், இதே போல துஆ ஓதுவாங்க. காலையிலையும் ஓதுவாங்க, மாலையிலையும் என்ன பண்ணுவாங்க, இந்த துஆவை ஓதுவாங்க. அஸ்பஹனா அஸ்பல் முல்கு லில்லாஹ், அஸ்பஹனா நாம் காலை அடைந்தோம், அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் என்று அந்த காலையுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றி கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்க. ஒஃபி ரிவாயத்தில் இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரப்பி என்னுடைய இறைவா, இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஃபின்னார், நரகத்துடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு வாசகமும் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு ரிவாயத்தும் இருக்கு. கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்துடைய வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வாசகமும் இருக்கிறது என்று இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர். இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா அஹத மத்ஜஅஹு மினல் லைல், இரவுல தூங்குறதுக்காண்டி போனாங்க அப்படின்னா, வதஅ யதஹு தஹத ஹத்திஹி, தன்னுடைய ரைட் ஹேண்ட கன்னத்துல அப்படி வச்சுட்டு தூங்குவாங்க. வலது கைய கன்னத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சும்மா யகூலு, துஆ ஓதுவாங்க. வலது கைய தன்னுடைய கன்னத்துல வச்சு படுத்துட்டு துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா, எல்லாருக்கும் தெரியும்னா எல்லாரும் ஓதக்கூடிய துஆ தான். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிக, உன்னுடைய பெயரை கூறி நான் என்ன பண்றேன், அமூது தூங்குகிறேன், வஅஹ்யா விழிக்கிறேன். ஆக்சுவலி அமூத்து அப்படின்னா மௌத்தா போறேன்னு அர்த்தம். இந்த இப்படி பொருள் சொன்னா யாருமே ஓத மாட்டாங்க. அமூத்துனா என்னது, நான் மௌத்தா போறேன் உன்னுடைய பெயரை யாரும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அமூத்து அப்படின்னா தூக்கம் என்பது சிறிய மௌத்து தான், சிறிய மரணம் தான். நான் தூங்க செல்கிறேன், பொருள் கொடுக்கறது அப்படிதான் கொடுப்பாங்க பெருமக்கள் எல்லாம். நான் உன்னுடைய பெயரை சொல்லி நான் என்ன பண்றேன், நான் தூங்க செல்கிறேன், உன் பெயரை சொல்லி நான் விழிக்கிறேன். அப்படின்னா நேரடி மீனிங் மௌத்தா போறேன், உன்னுடைய பெயரை சொல்லியே நான் பண்றேன், உயிரோட ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன. தூக்கத்திலிருந்து விழித்துட்டாங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லதி அஹ்யானா, நம்மை ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தூக்கத்திலிருந்து, சிறிய மரணத்திலிருந்து எத்தனையோ பேர்கள் படுத்தூங்கியவர்கள் எழுந்திருக்கவில்லை. நல்லாதான் தூங்கினாரு, எங்களோட தான் சாப்பிட்டாரு, நைட்டு ஒரு பால் எல்லாம் குடிச்சிட்டு படுத்தாரு, கொஞ்சம் பால் கொடுங்கன்னு கேட்டுட்டு படுத்தாரு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இத்தனை பேருடைய என்ன நிலைப்பாடுகளை பார்த்திருக்கிறோம். என்ன அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, என்ன தூக்கத்திற்கு பிறகு விழிப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை விழித்தவுடன் ஓதுவாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதா அவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பெட்டுக்கு போனீங்க அப்படின்னா, படுப்பதற்கு இலா ஃபிராஷி, உங்க பெட்டுக்கு போனீங்கன்னா, ஃபல் யன்ஃபுத் ஃபிராஷஹு பிதாஹில் இஸாரஹு, முதல்ல பெட்டை ஊதறிக்கோங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஊதறிட்டு என்ன பண்ணுங்க, தூங்க, அப்படி போய் படுத்துறாதீங்க என்று சொன்னாங்க. ஏன்னா ஃபைன்னஹு லா யத்ரி மா கல்ஃபஹு அலைஹி, அந்த பெட்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பூச்சி இருக்கலாம், விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், நம்ம தூங்கின பிறகு அது வெளியே நம்மளை சீண்டி விடலாம், நம்ம அது நம்முடைய உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம். அதனால நீங்க பெட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணணும்,
பெற்ற உதறிக்கோங்க, சுத்தப்படுத்திக்கோங்க. என்ன லா எதிரி பையனகு லா எதிரி மகல்பகு அலை, கீழே என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சும்மா எப்போது அதுக்கு பிறகு இந்த துவாவை ஓதிக்குங்க. பிஸ்மிக்க, உன்னுடைய பெயரை கொண்டு ரப்பே, ரப்பி என்னுடைய இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு வதாஅத்து ஜம்பி, என்னுடைய விழாப்புறத்தை பூமியில் வைக்கிறேன். விழாப்புறத்தை என்ன பண்றேன்? அப்படி என்னுடைய உடலை கீழே வைத்து தூங்குறேன்னு அர்த்தம். இப்போ ஒப்பிக்க உன்னுடைய உதவியை கொண்டுதான். எந்திரிச்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு படுக்க முடியாத சூழ்நிலை, படுத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு உன்னுடைய உதவியை கொண்டுதான் என்ன பண்றேன்? என்னுடைய விழாப்புறத்தை நான் கீழே வைக்கிறேன். உன்னுடைய உதவியை கொண்டுதான் நான் என்ன பண்றேன்? பூமியிலிருந்து தூங்கி எழுந்திருக்கிறேன். நான் என்ன உன்னுடைய உதவினால் படுக்கிறேன், உன்னுடைய உதவினால் நான் எந்திரிக்கிறேன். இன் அம்சக்த நப்சி, சிலதா சொல்றாங்க, என்னுடைய உயிரை நீ கொடுத்த, நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா, நீ தடுத்து வைத்துக் கொண்ட என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய உயிரை நீ தடுத்து வைத்துக் கொண்டால் ஃபர்ஹம்ஹா, அதுக்கு நீ கிருபை செய். இப்படியும் மூத்தாயினா என்ன பண்ண? நீ அருள் புரி, நீ கிருபை செய் எனக்கு. வயின் அரசத்தஹா, திரும்பவும் எனக்கு அந்த உயிரை கொடுத்துட்ட அப்படின்னா ஃபஹஃபதுஹா பிமா தஹஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை எப்படியெல்லாம் நீ பாதுகாப்பாயோ அப்படி அந்த உயிரை நீனும் பாதுகாத்துக்கொள். உன்னுடைய நல்லடியார்களை நீ எப்படியெல்லாம் பாதுகாப்பாயோ அதே போல நீ என்ன பண்ண? திரும்பவும் அந்த உயிரை கொடுத்துட்டீங்கன்னா நீ பாதுகாத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆவை ஓதுவாங்க என்பதை இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றுள்ள செய்தி.